அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். செங்கோன்மை அப்படின்னா செம்மையான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை, நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகத்தை, நீதி தழுவாத நடுநிலையான ஒரு நிர்வாகத்தை தரக்கூடிய மன்னன். செங்கோன்மைங்கிறது நல்ல நீதி நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. கொடுங்கோன்மைன்னா கொடுமையான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தரக்கூடிய தன்மை. இப்போ கொடுங்கோன்மை அதிகாரத்துல வள்ளுவர் 10 குறள்ல மன்னன் மக்களை கொடுமைப்படுத்துவதை பற்றி சொல்றாரு. குறள் எண் 558. இன்மையின் இன்னாது உடைமையை முறை செய்யா மன்னவன் போல் கீழ்ப்படின். இன்மையின் இன்னாது உடைமை. இன்மை அப்படின்னா இல்லாதிருத்தல். இப்ப நமக்கு பசி இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, உடுத்துறதுக்கு உடை இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள் இல்லை. அப்போ இன்மை, இந்த இல்லாது இருக்குது பாத்தீங்களா, அதை விட கொடுமையானது என்ன? இன்மையின் இன்னாது உடைமை. ஒருவன் ஒரு விஷயத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை விட இன்னாது கொடுமையானது இன்னாது உடைமை. முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின். முறையா நடுநிலைமையோடு நீதி மாறாமல் ஆட்சி செய்ய தவறிய மன்னவனின் கீழ் குடியாய் இருக்கிறது. இன்மையின் இன்னாதது. இன்மையின்னா இல்லாதிருத்தல், இல்லாதிருத்தல் இன்மை. அதை விட இன்னாது உடைமை. இன்னாதுன்னா துன்பமானது. எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நாம் வறுமையை கஷ்டப்படுறதை விட துன்பமானது எதுன்னா முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின். முறையா நடுநிலைமையோடு ஆட்சி செய்ய தவறிய மன்னவனுடைய ஆட்சியின் கீழ் குடியாயிருப்பது வறுமையை விட துன்பம் தரக்கூடியது என்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.